Sembaruti, co-presented by Nippon Paint, Asia's real #1 paint. Parvati! என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க உன் மனசுல? உன் லிமிட்ட புரிஞ்சு நீ நடந்துக்கோ. உன் எல்லைய தாண்டாதன்னு நான் உனக்கு சொல்லிருக்கேன்ல. நான் சொன்ன அந்த கட்டுப்பாடு வீட்ல மட்டும் இல்ல, வெளியவும் தான். நான் கல்யாணம் பண்ணிட்டு போற ஆதி பேருக்கு அர்ச்சனை பண்றதுக்கு நீ யாரடி? அம்மா, அது வந்து போதும், நிறுத்து. தொலைச்சிடுவேன். எங்களுக்கு முன்னாடி கோயிலுக்கு வந்து கோயில் எல்லாம் சுத்தம் பண்ணி ஆதி பேருக்கு அர்ச்சனை பண்றேன்னா உன் மனசுல ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்கணுமே. நாக்குல அலகு குத்திக்கிட்டு இந்த கோவில் ஃபுல்லா அங்க பிரதட்சணம் பண்ணாலும் கடவுள் உன் வேண்டுதல நிறைவேற்ற மாட்டாரு. அப்படிலாம் சொல்லாதீங்கம்மா. கோவில்லையும் வானத்திலையும் எத்தனையோ தேவதைகள் இருக்காங்க. அவங்க உங்க வார்த்தைய பலிக்கட்டும்னு சொல்லிட்டா அது யாருக்கும் நல்லது இல்லம்மா. யாருக்கும் நல்லது நடக்காம போயிடும். யாருக்கு நல்லது நடந்தாலும் உனக்கு மட்டும் நல்லது நடக்காதடி. எனக்கு எது நடந்தாலும் பரவாயில்லம்மா. ஆனா பெரியய்யா. ஏய், வாய மூடி. எப்ப பார்த்தாலும் பெரியய்யா பெரியய்யான்னு நான் கட்டிக்க போற ஒரு பெரிய சொல்லிக்கிட்டு இருக்க. ஆமா, இந்த அர்ச்சனையில எதுக்கு, என்ன நோக்கத்தோட நீ பண்ணிக்கிட்டு இருக்க? பாக்குறதுக்கு ஒண்ணு தெரியாத அப்பாவை மாதிரி இருந்துகிட்டு உன் மனசு ஃபுல்லா கெட்ட எண்ணத்தை வளர்த்து வச்சுக்கிட்டு இருக்க. இல்ல, ஏதோ கெட்ட நோக்கத்தோட தான் இதையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க. நந்தினி, இல்லத்த, அது வந்து பார்வதி, நீ உன் தகுதிய புரிஞ்சுக்கிட்டு உன் லிமிட்டுக்குள்ள இருந்தா உனக்கு நல்லது. புரிஞ்சுதா? என்னமா வேடிக்கை பார்த்துட்டு கோவில வளம் வாங்க. வாங்க போலாம். போய் சுத்துங்க. என்ன பொண்ணுமா நீ? அகிலாண்டேஸ்வரி அம்மா குடும்பத்துல எல்லாரும் நன்னா இருக்கணும், ஆதி நந்தினி கல்யாணம் நல்லபடியா நடந்து அவ 2 பேரும் நல்லபடியா வாழணும் தானே என்ன நீ அர்ச்சனை பண்ண சொன்ன? இந்த விஷயத்த அம்மாட்ட சொல்லிருக்கலாமோ இல்லையோ? அம்மா என்ன அடிக்காம இருந்திருந்தா நான் உண்மைய சொல்லிருப்பேன். அவங்க அடிச்சதுக்கு அப்புறம் நான் உண்மைய சொன்னா அவசரப்பட்டு தப்பு பண்ணிட்டோமேன்னு அம்மா வருத்தப்படுவாங்க. என்னால அவங்க வருத்தப்படக்கூடாது. அதை என்னால தாங்கிக்க முடியாது. அதனாலதான் சொல்லல. இந்த காலத்துல இப்படி ஒரு பொண்ணா ஈஸ்வரா? அத்தை, இன்னும் கோயில நடந்ததையே நினைச்சிட்டு இருக்கீங்களா? நான் பார்வதி கிட்ட பல தடவை சொல்லிட்டேன். உன் தகுதிய புரிஞ்சுக்கிட்டு உன் லிமிட்டுக்குள்ள நடந்துக்கோன்னு சொல்லிருக்கேன். இவ்வளவு சிம்பிள் விஷயம் ஏன் அவளுக்கு புரிய மாட்டேங்குது? வில்லேஜ்ல இருந்து வந்த பொண்ணு, படிப்பறிவில்லாத பொண்ணு, அதான் இப்படியெல்லாம் நடந்துக்கிறா. அதுவும் இல்லாம பார்வதி இப்போ டிப்ரெஷன்ல இருக்கான்னு நினைக்கிறேன். வாட்? பார்வதிக்கு டிப்ரெஷனா? என்ன சொல்ற நந்தினி? பார்வதி படிக்காத பட்டிக்காட்டு பொண்ணு. அவளுக்கு நம்ம வீட்ல சமையல் பண்றதே ஒரு பெரிய சவாலா தான் இருக்கும்.
ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் அவங்க அவங்களுக்கு பிடிச்ச மெனுவை ரெடி பண்ணணும், கேர் பண்ணணும். அப்புறம் பிராண்ட் அம்பாசிடர் பொறுப்பு வேற. அதுக்கு அவ தன்னை தயார் பண்ணிக்கணும். சமையலாவது பரவாயில்ல, பிராண்ட் அம்பாசிடர் அவளுக்கு சம்பந்தமே இல்லாத ஜாப். ஆனா அதையும் பார்வதி சரியாதான் செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கா. பாவம் பார்வதி, அதுக்காக எவ்வளவு ஸ்ட்ரெயின் எடுத்துக்கிறாளோ. பார்வதியோட படிப்புக்கும் திறமைக்கும் நீங்க கொடுத்திருக்கிற பொறுப்பு கொஞ்சம் அதிகம்தான் அத்தை. அத பேலன்ஸ் பண்றதுக்கு அவளுக்கு கொஞ்சம் தடுமாற்றம் இருக்கதான் செய்யும். பார்வதியால உங்க வார்த்தைய, ஆதி வார்த்தைய தட்ட முடியாது. அதனால நீங்க இன்னும் எவ்வளவு பொறுப்புகளை கொடுத்தாலும் பார்வதி மாட்டேன், முடியாது அப்படின்னு சொல்ல மாட்டா. பார்வதிக்கு அவளோட தகுதியை பிரிச்சு பாக்குறதுலயே அவளுக்கு ஒரு குழப்பம் இருக்கத்த. பார்வதி வீட்டு சமையல்காரியா இல்ல பிராண்ட் அம்பாசிடரா? அவ யாரா நடந்துக்கணும், எப்படி நடந்துக்கணும், இதுல ஒரு தெளிவு இருந்தா தானே அவ லிமிட் என்னன்னு அவ புரிஞ்சுக்க முடியும். ஒண்ணு பார்வதி சமையல்காரியா இருக்கட்டும், இல்ல பிராண்ட் அம்பாசிடரா இருக்கட்டும். ரெண்டையும் பார்வதியால சமாளிக்க முடியாதத்த. ஏதோ என் மனசுல தோணுச்சு சொன்னேன். அதுல ஏதாவது தப்பா பேசியிருந்தா என்ன மன்னிச்சிருங்க அத்தை. நீ சரியாதான் பேசியிருக்க. பார்வதி விஷயத்துல சரியான முடிவை நான் எடுக்கிறேன். தேங்க்ஸ் அத்தை. ஹலோ, நான் ரகு பேசுறேன் மேடம். தெரியுது, சொல்லு. இப்ப எதுக்கு ஃபோன் பண்ண? அகிலாண்டீஸ்வரி மேடம் கிட்ட சொல்லி என்ன மறுபடியும் வேலைக்கு சேர்த்து விட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மேடம். உனக்கு வேலை வாங்கி தரலன்னா நான் இல்ல மாசம் மாசம் மளிகை சாமான் திருடி அகிலாண்டேஸ்வர் கிட்ட மாட்டி தொலைக்கணும். இதை சொல்லதான் ஃபோன் பண்ணியா? உமா எப்படி இருக்கா? நல்லா இருக்காங்க. அவகிட்ட ஃபோன் கொடு. குளிச்சிட்டு இருக்காங்க மேடம். சரி, நான் அவகிட்ட அப்புறமா பேசிக்கிறேன். நீ இன்னும் ஆபீஸ் கிளம்பலையா? இதோ கிளம்பிட்டு இருக்க மேடம். மேடம், நீங்க செஞ்ச இந்த உதவிய நான் லைஃப் லாங் மறக்கவே மாட்டேன் மேடம். ரொம்ப நன்றி. என் அண்ணன் பொண்ணு கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் அந்த அகிலாண்டேஸ்வர் கிட்ட பேசி உனக்கு இந்த வேலையை வாங்கி கொடுத்திருக்கேன். பார்த்து நடந்துக்க. சரிங்க. ரகு, உன்னை நான் பார்த்து நடந்துக்கன்னு சொன்னது பார்வதியோட கண்ணு விஷயத்துல. புரிஞ்சுதா? என்ன சத்தத்தையே காணோம்? கட் பண்ணிட்டனா? லைன்ல தான் இருக்கான். ரகு, கேக்குதா? லைன்ல தான் இருக்க மேடம். சொல்லுங்க. என்ன சொல்றது? அதான் சொன்னனே, அந்த லோகோ டிசைன்ல இருக்கிறது பார்வதியோட கண்ணுதான்னு ஆதிக்கு தெரிஞ்சது. அதுக்கப்புறம் இங்க ஒரு பெரிய பூகம்பமே வெடிக்கும். அந்த பூகம்பத்துல நீ காணாம போயிடுவ. வேலை போனா இன்னொரு வேலை வாங்கிக்கலாம். உயிர் போனா திரும்பி வருமா? ரகு, நான் இதை உன்னை பயமுறுத்ததுக்காக சொல்லல. அகிலாண்டேஸ்வரிய பத்தி உனக்கும் நல்லா தெரியும். பார்த்து நடந்துக்க. புரிஞ்சுதா? புரிஞ்சுது மேடம். நீங்க சொல்றபடியே நான் நடந்துக்கிறேன். சரி, நீ இப்ப ஆபீஸ் கிளம்பு. உமா வந்தா நான் ஃபோன் பண்ண சொன்னேன்னு சொல்லு. வச்சிடுறேன். சரி, சொல்றேன் மேடம். குட் மார்னிங் மேடம். உங்க பாஸ் வந்தாச்சா? வர டைம் தான் மேடம். நீங்க கேபின்ல வெயிட் பண்ணுங்க. ஓகே.
இது பொம்மை கண்ணா இல்ல ஏதாவது பொண்ணோட கண்ணான்னு தெரியல. ஆனா ஆதிய நீ ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிருக்க. அதுவும் ஆதி உன்னை மேஜிக் மெடிசன் நம்புற அளவுக்கு இம்ப்ரெஸ் பண்ணிருக்க. எனக்கு சொந்தமாக போற ஆதி என்ன மட்டும்தான் ரசிக்கணும். ஆதி ரசிக்கிறது பொம்மை கண்ணா இருந்தா கூட அதை என்னால பொறுத்துக்க முடியாது. சில பேருக்கு காதல் கண்ல ஆரம்பிச்சு இதயத்துல முடியும். ஒருவேளை நீ பொண்ணா இருந்தா ஆதிக்கும் அப்படி நடந்துட்டா அதை என்னால தாங்கிக்கவே முடியாது. ஆதி இனிமே ஒன்ன ரசிக்க கூடாது, ஏன் கண்ணத்தான் ரசிக்கணும். இப்பதான் இந்த டிசைன்கே ஒரு தனி அழகு வந்திருக்கு. ஹாய் ஆதி. ஹாய் நந்தினி. என்ன திடீர்னு ஆபீஸ்க்கு வந்திருக்க? உங்களை பார்க்கணும்னா இங்கதானே வர வேண்டி இருக்கு. என்ன பண்றது? என்னாச்சு ஆதி? பிரீத்தி, பிரீத்தி, சார் என்ன நடக்குது ஆபீஸ்ல? இதெல்லாம் யாரோட வேலை? என்ன சார் ஆச்சு? உங்க டென்ஷனுக்கு என்ன காரணம்னு எனக்கு புரியல சார். இந்த லோகோ டிசைனை இடம் மாத்தி வச்சாலே எனக்கு பிடிக்காதுன்னு உனக்கு தெரியும்ல. அப்படி இருக்கும்போது ஏன் கேபின்குள்ள வந்து இருந்த லோகோ டிசைனை தூக்கிட்டு வேற டிசைனை மாத்தி வச்சது யாரு? ஆமா சார், டிசைனே மாறி இருக்கு. நான் இப்பதான் சார் பாக்குறேன். யார் அப்படி செஞ்சது? எனக்கு இப்போ உடனே தெரிஞ்சாகணும். ஆதி ப்ளீஸ் கூல் டவுன். லோகோவை மாத்தி வச்சது நான் தான். அதுல இருக்கிற கண்ணும் என்னோட கண் தான். பிரீத்தி, நீங்க போங்க. ஓகே சார். நந்தினி, இதுக்கு முன்னாடி இதுல இருந்த லோகோ எங்க? நந்தினி, என் அம்மாக்கு அப்புறம் நான் அதிகமா சென்டிமெண்டா அட்டாச்சா இருக்கிறது இந்த லோகோவோட தான். இந்த லோகோக்கும் எனக்கும் இருக்கிற அட்டாச்மெண்ட் பத்தி ஏற்கனவே உனக்கு தெரியும். அப்படி தெரிஞ்சும் ஏன் இப்படி பண்ண? உங்க கம்பெனி லோகோ டிசைன்ல என் கண்ணை பார்த்தா சந்தோஷப்படுவீங்கன்னு நினைச்சேன். ஆனா இப்படி ஃபீல் பண்றீங்களே ஆதி,
கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணுக்காக சில பேர் என்னென்னமோ விட்டு கொடுக்கறாங்க. நீங்க எனக்காக இந்த லோகோவை விட்டு கொடுக்க மாட்டீங்களா? இங்க பாரு நந்தினி, சென்டிமெண்ட்காக எதை வேணா விட்டு கொடுக்கலாம். ஆனா எதுக்காகவும் சென்டிமெண்ட்டை விட்டு கொடுக்க முடியாது. என்னோட சென்டிமெண்ட் விஷயத்துல இனிமேல் இப்படி விளையாடாத. நீ அம்மாவோட செலக்ஷன்றதுனால தான் இதை நான் பொறுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி தொடர்ந்து நடந்துச்சுன்னா அதுக்கப்புறம் எனக்கு தெரியாமலே நீ என்னோட வெறுப்புக்கு ஆளாயிடுவ. சாரி ஆதி, என்னால நீங்க ரொம்ப ஹர்ட் ஆயிருந்தா ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. இனிமே இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ண மாட்டேன். இட்ஸ் ஓகே. ஹலோ. யா. தூக்கி வீசப்பட்ட என் கண் உள்ள லோகோ டிசைனை மறுபடியும் இதே டேபிள்ல நான் ஆதி கையாலேயே வைக்கிறேன். அப்படி செய்யல நான் நந்தினி இல்ல. அப்போ இந்த லோகோல இருக்கிற கண்ணுக்கு சொந்தக்காரி இந்த ஊர்ல தான் இருக்காளா? ஆமா நந்தினி, என் அம்மாக்கு அப்புறம் நான் அதிகமா சென்டிமெண்ட் அட்டாச்சா இருக்கிறது இந்த லோகோவோட தான். கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணுக்காக சில பேர் என்னென்னமோ விட்டு கொடுக்கறாங்க. நீங்க எனக்காக இந்த லோகோவை விட்டு கொடுக்க மாட்டீங்களா? இங்க பாரு நந்தினி, சென்டிமெண்ட்காக எதை வேணா விட்டு கொடுக்கலாம். ஆனா எதுக்காகவும் சென்டிமெண்ட்டை விட்டு கொடுக்க முடியாது. அந்த கண்ணுக்கு சொந்தக்காரி நீதான்னு தெரியாம இருக்கும் போதே ஆதி அந்த கண்ணை விட்டு கொடுக்க மாட்டேங்கிறாரு. அது நீதான்னு தெரிஞ்சா உன்னை தலையில தூக்கி வச்சு ஆடுவாரு. உன் கண்ணை அலட்சியப்படுத்தின என்ன அவரு வெறுக்க ஆரம்பிச்சிருவாரு. எனக்கு கிடைக்காம போயிடுவாரு. நோ, அப்படி நடக்கவே கூடாது. நான் நடக்கவும் விட மாட்டேன். எங்கிருந்தோ வந்து என் வாழ்க்கையை டிஸ்டர்ப் பண்றல. எந்த கண்ணு என் கண்ணுல வெறுப்ப உண்டாக்குச்சோ, எந்த கண்ணு எனக்கு சொந்தமானவரை என்னை விட்டு விலக வைக்குதோ, எந்த கண்ணு என் இதயத்துல வலியை ஏற்படுத்துச்சோ, அந்த கண்ணு இருக்கவே கூடாது. அந்த கண்ணு ஒரு வழி பண்ணாதான் என் மனசு அமைதியாகும். அது வரைக்கும் அமைதியாகாது.